ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு ஷாய்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் முஸ்லீம் கல்யாண வீட்டில் நெய் சோறு எவ்வளோ சூப்பராக செய்வாங்களோ அதே டேஸ்ட்டில் ஒரு 4லேருந்து 5 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி நம்ம செய்யலாம். எப்படி செய்யலாம் அப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் அதை கலந்து சேர்த்துக்கலாம். நெய் சாதத்துக்கு எப்போவுமே நெய் தான் ஜாஸ்தியாக இருக்கணும். அது சூடானதுக்கப்புறமா ஒரு 5 துண்டு பட்டை, அதுக்கப்புறமா ஒரு 5-6 ஏலக்காய், 4 கிராம்பு அதை நம்ம சேர்த்துடலாம். கல்யாண வீடுகளில் முஸ்லீம்ஸ் வீட்டில் இந்த மாதிரி தான் கீ ரைஸ் செய்வாங்க. வேறு எந்த ஸ்பைசஸுமே கூட ஆட் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் அதை ஸ்லைஸ் பண்ணி நான் சேர்த்துக்கிட்டேன். ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதக்கி விட்டுருங்க. இதுக்கு ரொம்ப பொன்னிறமாக ஆகணும்னு இல்லை, கண்ணாடி பதம் வந்தாலே போதும். இதே அளவுகளோடு நீங்கள் செஞ்சீங்கன்னா சூப்பரான கீ ரைஸ் நீங்களும் செய்யலாம். அதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக. அதுக்கப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் அளவு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இதை இந்த நெய்யிலே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, பச்சை வாசனை போகிற வரைக்கும். 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த அளவு 4லேருந்து 5 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு நான் இன்றைக்கி செய்கிறேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. அதுக்கப்புறமா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இந்த நெய் சாதத்துக்கு இந்த பச்சை மிளகா காரம் மட்டும்தான், அதனால் நீங்கள் காரம் ஜாஸ்தியாக வேணும்னா இன்னும் 2 க்ரீன் சில்லி கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு புதினாவும் மல்லியும் சேர்த்து நான் க்ளீன் பண்ணிவிட்டு இதை சேர்த்துக்கிறேன். அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாமே நல்லா ஒன்றா வதங்கி வரணும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நான் பாஸ்மதி ரைஸ் ஒரு 2 டம்ளர் அளவு எடுத்து நான் ஊற வச்சுருக்கேன். அதை இப்போ இதோட சேர்த்துக்கிறேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எப்போவுமே ஒரு அரை மணி நேரம் பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சிங்கன்னா சோறு நல்லா உடையாமல் உதிரி உதிரியாக நல்ல நீளமான சைஸில் நமக்கு கிடைக்கும். அரிசியை சேர்த்ததுக்கப்புறமா இந்த நெய்யிலே இந்த அரிசியை ஒரு 1 நிமிஷம் அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி நெய்யில் வதக்கி சாதம் செய்யும் போது அது வாசனையும் அந்த டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே நம்ம தேங்காய் பால் சேர்த்து அது கொதி வந்தோன்னு தான் ரைஸ் நம்ம சேர்ப்போம். ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் செஞ்சேன், ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நெய்யிலே 1 நிமிஷம் இந்த அரிசியை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்ல வாசனையாக இருக்குது. அதுக்கப்புறமா நான் 2 டம்ளர் திக்கான தேங்காய் பாலோட 2 டம்ளர் தண்ணி சேர்த்து வச்சுருக்கேன். அதாவது 2 கிளாஸ் நான் அரிசி சேர்த்ததுக்கு 4 டம்ளர் அளவுக்கு நான் இப்போது தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். இது இந்த கீ ரைஸ் நீங்கள் தால்ச்சா வச்சு சாப்பிடலாம், இல்லைனா சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, முட்டை கிரேவி கூட இது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த ரைஸ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. இதுவே நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் நல்ல ஒரு வெஜிடபிள் குருமாவும் ஆனியன் ரைத்தாவும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இதே போல் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா நம்ம கல்யாண வீட்டில் சாப்பிட்ற கீ ரைஸ் மாதிரி அப்படியே இருக்கும். ப்ரெஷர் குக்கரில் செய்கிறத விட இந்த மாதிரி நீங்கள் பாத்திரத்தில் தம்மில் போட்டு நீங்கள் செய்யும்போது அதோட டேஸ்ட்டே தனி தான். மூடி போட்டு கொதி வர்றதுக்கு முன்னாடி ஒரு அரை டீஸ்பூன் அளவு நெய்யை இந்த மாதிரி தேங்காய் பாலில் கலந்து விட்டுருங்க. சோறு இன்னும் நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்ல கொதி வந்துருச்சு. அந்த தேங்காய் பால், அந்த நெய், அந்த பாஸ்மதி ரைஸோட வாசனை எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு இப்போ மூடி போட்டுடலாம். இப்போ சோறும் அந்த தேங்காய் பால் எல்லாமே ஒன்று சேர்ந்து நல்லா வரணும். நம்ம சேர்த்த அரிசி நல்லா மேலே தெரிகிறப்ப தம் போடலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், அந்த நான் சொன்ன மாதிரி நம்ம சேர்த்த அரிசி எல்லாம் மேலே தெரியுது பாருங்கள். அதாவது சோறும் தண்ணியும் இதுதான் பின்னி வருதுன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம தம் போட்டுடலாம். எப்போவுமே பாஸ்மதி ரைஸ் நீங்கள் சேர்க்கும் போது ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு சேர்த்திங்கன்னா தான் ரைஸ் நல்லா நீளமாக வரும். நான் இன்றைக்கி இண்டியா கேட் பாஸ்மதி ரைஸில் தான் செய்கிறேன். இதே நீங்கள் சீரக சம்பாவில் கூட நீங்கள் செஞ்சீங்கன்னா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எப்படி தம் போடுறதுன்றதை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்த அரிசியெல்லாம் இந்த மாதிரி நல்லா லெவல் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பாத்திரத்தை கீழே இறக்கி வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணாத தோசைக்கல் இருந்துச்சுன்னா அதை வச்சிடலாம். அதுக்கு மேலே இந்த நெய் சாதத்தோட பாத்திரத்தை வச்சு ஒரு பிளேட் போட்டு மூடிடுங்க. அதுக்கு மேலே நம்ம இப்போ ஒரு வெயிட் வைக்க போகிறோம். நான் சிக்கன் கிரேவி பண்ண குக்கர் இது மேலே வைக்கிறேன். கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் ஃபுல் சிம்மில் வச்சு நம்ம ஆஃப் பண்ணிடலாம்.
கேஸ் ஆஃப் பண்ணி இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் கழித்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ரைஸ் வந்து எந்த அளவுக்கு நமக்கு வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், மேலே வந்து இந்த ரைஸ் குச்சி குச்சியாக நிற்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். அப்படி இருந்தாலே வந்து நம்மளுக்கு வந்து ரைஸ் ரெடி ஆகிடுச்சுன்னு தான் அர்த்தம். நீங்கள் சீரக சம்பா ரைஸில் செஞ்சால் கூட இதே மெஷர்மெண்ட் இதே அளவு தான் நம்ம வந்து செய்ய போகிறோம். பாருங்கள் எந்த அளவுக்கு ஜூஸியாக வந்திருக்குன்னு. அடியில் ஒரு சோறு கூட பாருங்கள் அடி பிடிக்கவே இல்லை, ரொம்ப நல்லா வந்திருக்கு. நல்ல ஒரு டேஸ்டியான அதே நேரத்தில் ஜூஸியான ஒரு நெய் சோறு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை நீங்கள் ஒரு சிக்கன் கிரேவியோ மட்டன் கிரேவியோ வச்சு சாப்பிட்டீங்கன்னா சொல்லவே வேணாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். வீட்டில் இல்லை எல்லாருக்குமே உங்களுக்கு வந்து ரொம்ப இது பிடிக்கும் இந்த ரெசிபி. நல்ல ஒரு ஜூஸியான அதே நேரத்தில் எம்மியான ஒரு கீ ரைஸ் வந்து முஸ்லீம்ஸ் வீட்டில் கல்யாண வீட்டில் எப்படி செய்வாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். டவுட் இருந்தால் கூட கேட்கலாம். எப்போவுமே ஹாப்பியாக இருங்க, பி பாசிட்டிவ், டேக் கேர், தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.